கிட்ட வர சொல்லோ ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். ஐநா சார் படுத்துட்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து தளபதி சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தாரு. ஏன்னா மற்ற ஆர்டிஸ்ட் எப்படி நான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நேர்லேருந்து பார்க்க சொல்லுவோம் தளபதி சார் அந்த பணியில் அப்படியே படுத்துட்டு பண்ண சொல்ல அது ஒரு ஷார்ட் போச்சு சொல்ல முடியாது. அவர் படுத்துட்டு பண்ண சொல்ல அந்த கோல்டில் கையை வைக்கவே முடியாது கீழே. அவர் ஃபுல் பாடியை படுத்துட்டு கட்டையை வச்சு அந்த ஷார்ட்டு சூப்பராக பண்ணார். இப்போ எதனா ஃபைட் சீனில் கூட அவர் அடிக்கிற மாரி இருந்தாருன்னா அந்த ஷார்ட் அப்போ மட்டும்தான் அந்த கேமராவில் தெரியும் அவர் அடிக்கிறார். அந்த அடிச்சு முடிச்சு அந்த ஷார்ட் முடியுதுல, முடிஞ்சதுக்கப்புறம் தளபதி அங்கே இருப்பார். என்னப்பா ஓகேப்பா கிட்ட போயிடுவார். கிட்ட போயிட்டு தூக்கி வருவது ஓகேவாப்பா நல்லா ஆள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணுவார். நான் வந்து அங்கே காஷ்மீர் போனவொடனே ஃபர்ஸ்ட் நாள் ஷெடியூலில் வந்து யாருமே இல்லை. அங்கே என்னை பார்த்துறாங்க போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. ரெண்டாவது நாள் வாங்க அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டுமாரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அடுத்த நாள் ஷார்ட்டில் வர சொல்ல எல்லாரும் டேரக்டர் சார் அன்பரி மாஸ்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. இருக்க சொல்ல சாரை நான் பார்க்கவே இல்லை. என்னடா சாரை பார்க்கவே இல்லை, நம்ம என்ன எங்கே இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இறங்கினா போல் காரில் இறங்கி எல்லாரும் ஏன்னு சொன்னப்போ நான் தூரத்தில் அதேமாரி தான் நின்றுட்டு இருந்தேன் ஓரமாக. சரி ரொம்ப கோல்டாக இருக்குன்ட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிட்ட நானே போனேன். கிட்ட போட்டோடனே ஷாக் ஆகிட்டார். என்னடா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. ஏன்னா ஐநாவா அப்படின்ட்டு எஸ் சார் அப்படின்னு சொன்னேன். சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் நம்ம சென்னையில் ஷூட் இருக்க சொல்ல அவங்க ஒரு சிஜி ரூமில் கூப்பிட்டு இதுமாரி எனக்கு அசிஸ்டன்ட் டேரக்டரில் போட்டு காமிச்சாங்க லேப்டாப்பில். இதுமாரி ஐநா இப்படி தான் ப்ரோ, இந்த ஐநா மாரி நீங்கள் பண்ணணும், ஐநா மாரி நீங்கள் மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சொன்னேன் என்னடா இது த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருக்குது, நம்ம பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு. பண்ணாத ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு கை நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோமே, இது ஒரு மேட்டரை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அது நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பீச்சுக்கு போயிட்டு நான் கிளாஸில் பீச் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சும்மா நான் ஐநா மாரி நிற்கிறது, ஐநா மாரி பொசிஷன் பண்ணுறது, ஐநா மாரி ஓடி பார்க்குறது. அது அங்கேயே எனக்கு ஒரு 10 days நான் பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ண எனக்கு அதோடய ஸ்டைல்ஸு அந்த இதெல்லாம் வந்து எனக்கு இதுவாகிடுச்சு. ஏன்னா இங்கே பண்ணால் தானே நம்ம போய் அங்கே போய் காஷ்மீரில் பண்ண முடியும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து இங்கே அங்கே நம்ம செட்டில் நடந்தது வந்து சரி அங்கே போய் ஏதோ ஒரு கிரவுண்டில் பண்ண போகிறோம், ஒரு விஷயத்தில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏதோ ஒரு ஸ்பாட்டில் பண்ண போகிறது தான் தெரியும். அங்கே போய் இந்த ஸ்னோவில் பண்ணுவோம் அப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. அங்கே போனால் டோட்டலாக சேஞ்சே வேறு. ஓகேவா? அதான் ஹேண்டு கீழே வைக்க சொல்லி ஸ்னோவில் இவ்வளோ ஹேண்டு போயிடும். ஓகேவா? நம்ம இவ்வளோ தான் பொசிஷன் இதாக இருக்கணும், இந்த பொசிஷனில் ரன் பண்ணணும், இந்த பொசிஷனில் தான் பார்க்கணும், இந்த பொசிஷனில் தான் இது பண்ணணும், அப்படி தான் இருக்கணுமே. இப்போ நம்ம ஓடுறது அந்த ஒவ்வொரு டைமும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இருக்கும். அப்படி இருந்தால் கூட நம்மளால் இது பண்ண முடியாது, ப்ரீத் அண்ட் ப்ரீதர் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு எப்படின்னா அந்த பதட்டம் ஒன்று அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? பாடிலாம் லூஸ் ஆகிடும் ரன்னிங். ஏன்னா அந்த நம்ம நார்மல் இதுமாரி ஃப்ளோரில் ஓடுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருக்கும். அந்த ஸ்னோவில் ஓடுறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதான் சொல்கிறேன், ஹேண்டே உள்ளே போயிடும். ஹேண்ட்லேருந்து நம்ம வலிச்சு அந்த பனிக்கட்டிகள்லாம் தூக்கி ஓடுற சொல்ல ரொம்ப ஸ்டாமினா இதுவாகும். அன்பரி மாஸ்டர் அவங்க தான் மெயின். ஏன்னா அவங்களால தான் நான் இப்போ இங்கே இருக்கேன். அவங்க தான் எனக்கு இந்தமாரி ஷூட்லாம் சொல்லியிருக்காங்க. நான் ஐலாண்டுக்கும் அவங்க தான் சொன்னாங்க, பீஸ்ட்டுக்கும் அவங்க தான் சொன்னாங்க. இப்போது லாஸ்ட்டு லியோ மூவி நான் பண்ண படமே 3 படம் பெரிய படம், அதுவே அன்பரி மாஸ்டர் சொன்னது தான். அவங்க சொன்னதால தான் நான் இங்கே இருக்கேன். தளபதி சாரை மீட் பண்ணது காரணம்னா அவங்க மட்டும்தான். எனக்கு பயங்கரமாக மூச்சு ரொம்ப வாங்கிடுச்சு அந்த இடத்துல. ஓகேவா? சாருக்கும் ரொம்ப வாங்கிடுச்சு. அப்போ தான் சார் வந்து என்கிட்ட கேட்டார். நான் அந்த ஷார்ட் முடிச்சிட்டு பேர் அப்படியே நான் படுத்துட்டேன், ஸ்னோலேயே படுத்துட்டேன். என்ன ப்ரீதன் மெத்தட் பண்ணிகிட்ருக்கேன் பொறுமையாக. அப்புறமேட்டு சார் வந்து என்னப்பா ஓகேவா, பரவாயில்லையா, ரொம்ப வாங்குதில்ல அப்படின்ட்டு அவரே சொல்கிறார். ஆமாம் சார் அப்படின்ட்டு. இப்படி இருக்கும் ஐநாவோட ஷேஃப். ஓகேவா? இப்போ லைன்லாம் கொஞ்சம் இப்படி இருக்குங்க, இப்படி தான் இருக்குங்க ஃபுல்லாக. ஐநாவோட ஷேஃபு இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி கீழே இறங்கிட்டு இப்படி இருக்கும். அது பொசிஷன் இப்படி பார்க்குறது, அது ஓடுறது, இப்படி தான் ஓடும். பார்க்குறது பார்க்கும் இதாக இருக்கும் அந்த பொசிஷன். அதை வாக் பண்ணிவிட்டு அங்கே யாருன்னா இருக்காங்களான்னு இப்படி ஒரு லுக்கு இப்படி பார்க்கும்.